ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கவனியுங்கள். 13 ஆண்டு கால மக்காவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கிப்லா பைத்துல் மக்திஸ். மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகும் சில ஆண்டுகள் கிப்லா பைத்துல் மக்திஸ். ஆனால் ரசூலுடைய உள்ளத்தில் இருந்தது அல்லாஹ் கிப்லாவை கஅபாவை நோக்கி மாற்ற வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்கவில்லை, ஆனால் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அதை அறிந்தான். அவர் நாவை விட்டு கேட்பதற்கு முன்னதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததை அறிந்து அல்லாஹ் அதை கொடுப்பான். இது முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விசேஷ பண்பு. ஒரு முஃமின் உள்ளத்தில் எதை எண்ணுகிறானோ அல்லாஹ் அதை அறிந்திருப்பான். அதற்கு ஏற்றால் போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகளை திறந்து வைப்பான். அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள். சூரத்துல் பக்கரா 144வது வசனத்தில், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, உங்களுடைய பார்வை அடிக்கடி வானத்தை நோக்கி திரும்புவதை நாம் பார்க்கிறோம். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா, நீங்கள் எதை விரும்பினீரோ, நீங்கள் எதை பொருந்திக் கொள்வீரோ அதை கிப்லாவாக மாற்றி உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இன்றிலிருந்து நீங்கள் உங்களுடைய கிப்லாவை ஆக்கிக் கொள்ளுங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி. அல்லாஹு அக்பர். அல்லாஹு கரீம். உள்ளத்தில் எண்ணுவதை அறிந்து கேட்பதற்கு முன்னாலும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்லக்கூடிய வசனத்தை மேலே கூறினேன். அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் இன்ஃபிதார், உள்ளத்திற்கு நெருக்கமான குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அந்த கண்ணியமிக்க, அந்த அருள் பொருந்திய, நிறைவாக தரக்கூடிய அந்த ரப்பை விட்டு உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வது ஏன்? உங்களை திருப்புவது எது மனிதர்களே? யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அவனை மறந்து வாழ்வது ஏன்? அவனை நினைவு கூறாமல் இருப்பது ஏன்? எது உங்களை திருப்புகிறது? அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக். அல்லாஹு அக்பர். மனித படைப்பை அல்லாஹ் சொல்கிறான், உங்களை படைத்து, ஒன்றுமில்லாமல் இருந்த உங்களை படைத்து, உங்களை ஒழுங்குபடுத்தி நேராக்கி, ஃபி ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக், நான் எதில் விரும்பினேனோ அந்த உருவத்தில் உங்களை படைத்தேனே. அதில் ஏதாவது குறை இருந்ததா? உங்களுடைய அமைப்பில் எதையாவது குறையாக நீங்கள் கண்டீர்களா? அல்லாஹு அக்பர். நீங்கள் கேட்டீர்களா உங்களுடைய உருவ அமைப்பை இப்படி ஆக்க வேண்டும் என்று? கொடுத்தவன் யார்? நீங்கள் கேட்காமல் உங்களுக்கு கொடுத்தேன். மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், நீங்கள் கேட்காமல் உங்களுடைய அழகை கொடுத்தேன். மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். கேட்காமல் அல்லாஹ் கொடுத்தது ஏராளம். நாம் வைத்திருக்கக்கூடிய எல்லாம், நாம் அடைந்திருக்கக்கூடிய எல்லாம் யார் கொடுத்தது? வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் எம்முடைய ரப்புல் ஆலமீன் எமக்கு வழங்கியது. யார் மாற்ற முடியும்? யார் மாற்றி சொல்ல முடியும்? எம்முடைய பார்வை அல்லாஹ் கொடுத்தது, எம்முடைய நாவு அல்லாஹ் கொடுத்தது, எம்முடைய உடல் அமைப்பு அல்லாஹ் கொடுத்தது, எம்முடைய இதயம், எம்முடைய சிந்தனை, எம்முடைய குடும்ப வாழ்வு, எம்முடைய செல்வம், எம்முடைய கல்வி, எம்முடைய பதவி, எம்முடைய உயர்வு, நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லாம், இந்த காற்று, எம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பூமி, நாம் வாழ்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள், இவையெல்லாம் எதுவும் குறையில்லாமல் நீங்காமல் கொடுத்தவன் யார்? அல்லாஹ். இந்த குறைவை அதில் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கினான். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமை கொடுத்தவன் யார்? நீங்கள் பிறக்கும் போது முஸ்லிமாக பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. உங்களை தௌஹீதில் பிறக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. இந்த குணத்தில் உங்களை அல்லாஹ் அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. இந்த தாய்க்கு உங்களை பிறக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. இவை எதையும் நீங்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் அழகுற செம்மைப்படுத்தி உங்களுக்கு கொடுத்தானே. யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அந்த கரீமாகிய ரப்பாகிய அந்த ரப்பை விட்டு உங்களை திருப்பக்கூடியது எது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். அல் கரீம் கேட்டதை அளவின்றி கொடுப்பான். வ ஆதாகும் மின் குல்லி மா சஅல்துமூஹு, நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படையாக வைத்திருக்கக்கூடிய அருள்கள், அல்லாஹ் மறைவில் வைத்திருக்கக்கூடிய அருள்கள், இவற்றை எல்லாம் என்ன ஆரம்பித்தால் எப்படி எண்ணி முடிப்பீர்கள்? அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இதய துடிப்பு துடிப்பதற்கு உடலில் எத்துணை உறுப்புகள் வேலை செய்ய வேண்டும். அதில் ஒன்றை செயலுக்கு செய்து விட்டால் ஒரு நிமிடத்திற்கு, ஒரு நொடிக்கு, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய அருளை எப்படி எண்ண முடியும்? பார்வை, சுவாசிக்கக்கூடிய ஆற்றல், ஒரு மனிதனுடைய உணவு உள்ளே சென்று வெளியேறுதல், இரத்த நாளங்களில் இரத்தங்கள் செல்லுதல், மூளை சிந்திப்பதற்கு தேவையான
விஷயங்களை இதயம் சேர்த்து செய்தல். என் உடலில் இருக்கக்கூடிய அங்கங்களை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்களை எண்ண ஆரம்பித்தால் எப்படி எண்ணி முடிக்க முடியும்? லா துஹ்சூஹா, ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது. ஏன்? அல் கரீம் அவன். அதனால்தான் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றாலும் அல்லாஹ் கொடுப்பான். இந்த உலகத்தில் மனிதர்கள் வேண்டுமானால் நன்றி எதிர்பார்த்து கொடுக்கலாம், ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து கொடுக்கலாம். அல்லாஹ் யார்? அல் கனி. எந்த தேவையும் நம்மிடம் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு நாம் சுஜூது செய்ய வேண்டும் என்ற தேவையும் அவனுக்கு கிடையாது. அவனை அல்லாஹ் அக்பர் என்று அழைக்க வேண்டும் என்ற தேவையும் அவனுக்கு கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அவனுக்கு தேவை கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அவனுக்கு தேவை கிடையாது. எந்த தேவையும் இல்லாமலும் உங்களுக்கு இஸ்லாமை கொடுத்தவனை, உங்களுக்கு தௌஹீதை கொடுத்தவனை, உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை உச்சரிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தவனை, சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அலா என்று அல்லாஹ்வை வணங்குவதற்கு வாய்ப்பை கொடுத்த அந்த ரப்பை, அல் கரீமை ஏன் மறந்து வாழ்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கரீம் யார் அவன்? இன்னல்லாஹ ஹய்யுன் கரீமுன். அல்லாஹ் வெட்க குணமுடையவன், அல்லாஹ் கரீம். ஏன்? யஸ்தஹி இதா ரஃபஅ الرجل இலைஹி யதைஹி அய்யருத்தஹுமா ஸிஃப்ரன் ஹாயிபதைனி. ஒரு மனிதன் இரண்டு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவையை கேட்டு அதை அல்லாஹ் நிறைவேற்றாமல் அந்த அடியானுடைய கரம் கீழே விழுவதை அல்லாஹ் வெட்கமடைகிறான். ஏன் அல்லாஹ் வெட்கமடைகிறான்? கரீம் அவன். கேட்டு கொடுக்காமல் இருப்பதற்கு வெட்கமடைவான், கேட்காமலும் அவன் கொடுப்பான். அல்லாஹு அக்பர். கரீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்கிறான், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன். சிரமத்தில் வாழ்பவர்களே, கஷ்டத்தில் வாழ்பவர்களே, பிரச்சனையில் வாழ்பவர்களே, கடனில் வாழ்பவர்களே, நோயில் வாழ்பவர்களே, குடும்ப உறவில் பிரச்சனையில் வாழ்பவர்களே, இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் சோதனைகளையும் உள்ளடக்கி இருந்தால் கேளுங்கள், உங்களுடைய ரப்பு எங்கே இருக்கிறான்? ஃபஇன்னி கரீபுன். நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். என்னை அவர்கள் அழைக்கட்டும், அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நீங்கள் ஒன்றை நினைத்தால், ஒரு தேவையை நாடினால் அல்லாஹ்விடத்திலே அதிகரித்து கேளுங்கள். ஏன்? நீங்கள் அல்லாஹ்வை, உங்களுடைய ரப்பை தான் கேட்கிறீர்கள், அதில் குறைவுபடாதீர்கள். வலியுறுத்தி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஒரு குழைத்த மாவிற்கு உப்பு இல்லை என்றாலும் அல்லாஹ்வை அழையுங்கள். அவன் உங்களோடு இருக்கிறான். உங்களை அவன் தனியே விடவில்லை, உங்களை அவன் கைவிடவில்லை. அல் கரீம். எல்லோரோடும், எல்லா நிலையிலும் யார் அழைத்தாலும் இந்த உலகத்தில் அவன் பதில் கூறுவான். அவன் பதிலளிக்காத பிரார்த்தனை இந்த உலகத்திலே இல்லை. ஒன்று அல்லாஹ் கொடுப்பான், அல்லது நமக்கு நலவில்லை என்றால் அதை விட சிறந்த ஒன்றை கொடுப்பான். அல் கரீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எத்தனையோ உதாரணங்களை நாம் பார்க்கலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பி இன்னி வஹனல் அத்மு மின்னி வஷ்தஅல அர்-ரஅஸு ஷைபா. யா அல்லாஹ், என் தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது, என் நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. யா அல்லாஹ், எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் கொடுப்பான். அல் கரீம் கொடுப்பான். எண்ணாததையும் அல்லாஹ் கொடுப்பான். அவன் அல் கரீம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குழந்தையை கேட்டார்கள். அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்றெல்லாம் கேட்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளித்தான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாம். அது ஆண் குழந்தை, இஸ்முஹு யஹ்யா. சுப்ஹானல்லாஹ். அதற்கு அல்லாஹ் பெயரிட்டு அனுப்பினான். உலகத்தில் பிறப்பதற்கு முன்னதாகவே, இதற்கு முன்னால் இந்த பெயரை யாருக்கும் சூட்டவில்லை. இதோ உனக்கு ஒரு ஆண் குழந்தை அல்லாஹ் கொடுக்கிறான், அவருடைய பெயர் யஹ்யா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அல் கரீம், அல்லாஹ்வை அழைத்தார்கள், யா அல்லாஹ், எனக்கு குழந்தை வேண்டும் என்று. அல்லாஹ் கொடுத்தான். முதலாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதிக ஆண்டுகளுடைய பிரார்த்தனைக்கு பிறகு இன்னொரு மனைவியின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கினான் இஸ்மாயிலை. அதற்கு பிறகு அவர்கள் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யவில்லை. ஆனால் கொடுத்தால் அல்லாஹ் எந்த பெண்ணிடமிருந்து குழந்தை பிறக்கவில்லை என்று நினைத்தார்களோ அதே பெண்ணிடமிருந்து இஸ்ஹாக்கை அல்லாஹ் அக்பர் கொடுத்தான் நபியாகவே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அல் கரீம். அவன் கேட்டால் கொடுப்பான், கேட்காததையும் அளவின்றி கொடுப்பான். கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான், கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். கேட்காமல் இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை அவனிடத்தில் கேட்காமல் இருப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். எதுவாக இருந்தாலும்,
எதை தேடினாலும் உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் கொடு யா அல்லாஹ் என்று அழைத்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களை நேசித்து அவன் பதிலளித்துக் கொண்டே இருப்பான், நீங்கள் கேட்டதை விட சிறந்த முறையில். அல் கரீம். இவ்வளவு பாவங்களை சுமந்து இந்த உலகத்திலே இந்த நிலையில் நாம் வாழ்கிறோமே, எம்மை அல்லாஹ் தண்டிக்காமல் இருப்பதற்கு மிக அடிப்படை அல்லாஹ்வுடைய குணம் அல் கரீம். அல்லாஹு அல் கரீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இந்த மகத்துவமிக்க தன்மையை பற்றி சொன்னார்கள். ஒரு அடியான் இதா ஹம்ம அப்தி பிஸய்யிஅ, அல்லாஹ் கூறுவதாக, என் அடியான் ஒரு தீமையை நினைத்தால் மலக்குகளிடத்தில் சொல்லுவான், ஃபலா தக்துபூஹா அலைஹி, அவன் தீமையை எண்ணுகிறான், அதனால் அதை நீங்கள் எழுதாதீர்கள். ஃபஇன் அமிலஹா ஃபக்துபூஹா ஸய்யிஅ, அதை அவர் செய்தால் ஒரு தீமையாக பதிவு செய்யுங்கள் என்று. அல் கரீம். எண்ணினால் மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், அவன் எண்ணுகிறான், செய்யவில்லை, அதனால் ஒருபோதும் அதை நீங்கள் எழுதாதீர்கள் என்று. அல்லாஹு அக்பர். ஒருவர் ஒரு தீமையை ஒரு நன்மையை நாடினால் அதை அவர் செய்யவில்லை என்றாலும் அல்லாஹ் சொல்லுவான், ஃபக்துபூஹா ஹஸனா, அவன் அந்த நன்மையை செய்ய நாடுகிறான், ஆனால் செய்யவில்லை இன்னும் இருந்தாலும் அவன் எண்ணியதை எழுதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவன் அந்த நன்மையை செய்து விட்டால் அல்லாஹ் சொல்லுவான், 10 அதை எழுதுங்கள் என்று. அல்லாஹு கரீம்.